ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஸ்டர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல நிறைய வகையான, அதாவது உங்களுடைய டவுட்டை நிறைய வீடியோவா கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப் எல்லாருமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட்ஸ்ல போக்கஸ் பண்றீங்க. ரைட், நீங்க ஷார்ட்ஸ்ல போக்கஸ் பண்ணும்போது ஷார்ட்ஸ் மூலம் நமக்கு ரெவென்யூ வருமா வராதான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஷார்ட்ஸ் மூலம் கொஞ்சம் ரெவென்யூ தான் வரும். கண்டிப்பா உங்களுக்கு அதிகம் பணம் சம்பாதிக்கவே முடியாது. ஏன்னா யூடியூப்ல ப்ரொவைட் பண்ற சாங் நீங்க போட்டாலுமே கண்டிப்பா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது. பட் ரெவென்யூ கண்டிப்பா இல்ல. இது யூடியூப் சைடே சொல்லிருக்காங்க. ப்ரூஃப் கண்டிப்பா நீங்க பாத்துக்கோங்க. ஒன்லி உங்களை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். நான் தான் கனி அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ண முடியுமே தவிர எனக்கு மணி வேணும் அப்படின்ற எண்ணத்துல நீங்க ஷார்ட்ஸ் போடாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஷார்ட்ஸ ஓனா கிரியேட் பண்ணி போடுங்க. அதை விட்டுட்டு சினிமா சாங் போடாதீங்க. இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட், வாட் எவர் வேற ஒரு வெப்சைட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ஷார்ட்ஸோ வீடியோவோ தயவு செஞ்சு போடாதீங்க. உங்களுடைய சேனலுக்கு மானிடைசர் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? ஏன்னா யூடியூப் சைட்ல என்ன சொல்லிருக்காங்க, யூடியூப் பத்தி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரிஞ்சுக்கல. ஃபர்ஸ்ட் ஆப் யூடியூப் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஓனா கிரியேட் பண்ணி உங்களுடைய சேனல்ல நீங்க அப்லோட் பண்ணணும். கண்டிப்பா அது மக்கள் பார்க்கணும். மக்கள் பார்த்தாதான் உங்களுடைய சேனலுக்கு விளம்பரங்கள் நிறைய வரும். சோ அந்த மாதிரி விளம்பரங்கள் வரும்போதுதான் உங்களுக்கே பணம் வரும். சோ நீங்க அதை தவிர்த்துட்டு ஆல்ரெடி ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதை எடுத்து உங்க சேனல்ல போட்டா ஆல்ரெடி அவங்க பண்ணி நிறைய பேர் பார்த்துட்டாங்க. இந்த சேனல்ல பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா உங்களுடைய ஓனர் உங்களுடைய பெஸ்ட நீங்க கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க தான், நான் தான் இப்ப ஒரு ஹீரோனா அவங்க மட்டும்தான் ஒரு ஹீரோ. நான் யாரு பேரையும் சொல்ல விரும்பல. இப்போ கனினா நான் தான் கனி. இந்த சேனலை நான் தான் ரன் பண்றேன். கண்டிப்பா நீங்க வீடியோ பார்க்கலாம். இது ஓன் கண்டென்ட். அந்த மாதிரி நான் சொல்றேன். சோ இந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நிறைய மக்களுக்கு என்னுடைய முகங்கள் பதியும் மற்றும் என்னுடைய வாய்ஸ் பதியும். இந்த மாதிரி நடக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இன்னும் சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதாவது இன்னும் சில பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆட்சன்ஸ்ல இருந்து மணி மட்டும் வராது. பேரு, அதாவது நீங்க அழகா டீச் பண்ணலாம், நீங்க ரொம்ப அழகா இருக்கலாம், வாட் எவர் உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ. சோ அது நிறைய பேர் இந்த வேர்ல்டு வைடா உங்களுடைய வீடியோ போகும். சோ அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அதுக்காக தான் சொல்றேன், ஓன் கண்டென்ட் உங்களுடைய டேலண்ட போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சொல்றேன். மற்றவர்களுடைய வீடியோவை போடாதீங்க. நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மொபைலை எடுத்துக்கிட்டு ஒரு ரோட்ல அப்படியே அந்த ரோட்டையே பார்த்துட்டு ஒரு சாங் போடுறீங்க. நெக்ஸ்ட் ஒரு கோவிலை எடுத்து அப்படியே போடுறீங்க. சோ இதனால எந்த யூஸ்மே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் லைக்கும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய டேலண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த வேர்ல்டுல மதிப்பு. சோ கண்டிப்பா உங்களுடைய டேலண்ட்டை நீங்க காமிங்க. இந்த யூடியூப்ல நீங்க அப்படி காமிச்சீங்கன்னா கண்டிப்பா வேற லெவல்ல க்ரோ ஆகலாம். நீங்க கேட்கலாம், நிறைய பேர் யூடியூப்ல ஷார்ட்ஸ் போட்டு சம்பாதிக்கிறாங்களே சிஸ்டர், அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்ற பிரச்சனை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். கரெக்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஷார்ட்ஸ் போடுறவங்களுக்கு மணி முக்கியமா இருக்காது. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஃபேமஸ். இப்போ ஒரு ஆக்டர் ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டாங்கன்னு வச்சுங்களேன், வேற லெவல்ல ரீச் ஆகும். ஏன்னா பேசிக்கலி அவங்க ஒரு ஃபேமஸான ஆக்டர். அதனால எல்லாருமே பார்ப்பாங்க. ஏதோ அந்த ஆக்டர் டான்ஸ் ஆடி போட்டிருக்காங்க, ஜஸ்ட் போட்டோ எடுத்து போட்டிருக்காங்கன்னு கண்டிப்பா எல்லாரும் பார்ப்பாங்க. பட் நீங்க, நான் யாரு, இன்னும் இந்த உலகத்துக்கு என்ன நீங்க கொடுத்திருக்கீங்க? ஒண்ணுமே கொடுக்கல. சோ உங்களை எதுக்கு பார்க்கணும், என்ன எதுக்கு பார்க்கணும்? சோ அதுக்காக தான் சொல்றேன், உங்களுடைய டேலண்ட். உதாரணம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கூல்ல நீங்க எப்படி படிச்சு எல்லாருடைய பெஸ்டா வரணும்னு நினைப்பீங்களோ அதே போல உங்களுடைய வீடியோஸ் எல்லாருடைய பெஸ்டா இருக்கணும். நம்ம என்ன பண்ணா நம்ம சாதிக்கலாம் சொல்லிட்டு உங்களுக்கு தான் யோசனை வரணும். கண்டிப்பா ஓன் கண்டென்ட் மட்டும்தான் போடணும். ஷார்ட்ஸுக்கு ரெவென்யூ கிடையாது. அப்படியே வந்தாலும் ஓன் கண்டென்ட் போட்டு அப்படியே வந்தாலும் குறைவான ரெவென்யூ தான். அதுக்காக தான் லாங் வீடியோ நான் உங்களை போட சொல்றேன். கண்டிப்பா நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனல் வியூஸ் போகும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும், கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணணும், டைமிங்கை மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனல் ப்ராப்பரா தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், வாட் எவர் நீங்க A to Z நீங்க கத்துக்கிறோம். சோ நீங்க இந்த 2025ல கண்டிப்பா நீங்க ஒரு நியூ சேனல் ஆரம்பிக்கலாம்.
ஏன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல் வித்தின் 3 மந்த்ல மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணேன். சோ அதனால மானிட்டேஷன் ஆயிடுச்சு. கண்டிப்பா ஷார்ட்ஸ் நீங்க போடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கோலம் போடுறீங்க பாத்தீங்களா, இந்த கோலம் போடுறவங்களுக்கு கண்டிப்பா காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். சோ வந்து நிறைய லேடிஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கோலம் போடுறதை எடுத்து வீடியோ போடுறீங்க. ரைட், அதுக்கு தான் நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். கோலம் போடும்போது கண்டிப்பா உங்களுடைய ஃபேஸ் காட்டுங்க. ஏன்னா உங்களுடைய ஃபேஸ் காட்ட சொல்றேன்னா இப்போ இந்த கை மாதிரியே பல பேருடையது இருக்கும். சோ நீங்க இந்த கையில மட்டும் நீங்க இப்படி கோலம் போட்டீங்கன்னா நிறைய பேர் ஹேண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ அந்த டைம்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். இல்லைன்னா வந்து அந்த கண்டென்ட்டை யூடியூப் வந்து எடுத்துக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃபேஸ் காட்டி சோ நீங்க கண்டிப்பா உங்களுடைய ரியாலிட்டியை கொண்டு வீடியோ போடுங்க. உதாரணம் நீங்க குக்கிங் சேனல் எடுத்துக்கோங்க. நான் இப்ப தெளிவா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. குக்கிங் எடுத்துக்கோங்க. குக்கிங்ல ஒரு நீச், குக்கிங்ல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட், இதே போல பல இருக்கு. காரம், குழம்பு வகைகள், சட்னி வகைகள், இட்லி வகைகள், ரைஸ் வகைகள், இந்த மாதிரி பல நீச் இருக்கு. இதுல எக்ஸ்பெஷலி இப்ப பாத்தீங்கன்னா ஸ்வீட், அதாவது நோ பாயில் நோ ஆயில், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இப்ப பெரிய கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா குக்கிங் சேனல். அதுல வந்து லீடு, செகண்ட் லீடு, தேர்ட் லீடு, ஃபோர்த் லீடு, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள சப் கேரக்டர் நிறைய இருக்கும். இப்ப சொன்ன மாதிரி அப்ப பாத்தீங்கன்னா நான்வெஜ் ஒரு சப் கேரக்டர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெஜிடபிள் வந்து ஒரு சப் கேரக்டர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக் வந்து ஒரு சப் கேரக்டர். அதுல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோ பாயில் நோ ஆயில் அந்த மாதிரி டைட்டில கொடுத்துட்டு ஒரு 50 வீடியோ நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகுவீங்க. கான்ஃபிடென்ஸியா தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாம் கண்டிப்பா நீங்க பர்ஃபெக்ட்டா வெரி வெல்லா கொடுத்துட்டு அது இல்லைன்னா ஒரு 60 வீடியோ 3 மாசத்துக்கான வீடியோ கையில ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஃபார் டேக்கு ஒன்னு கரெக்டான டைமிங்ல நீங்க அப்லோட் பண்ணிட்டு உங்களுடைய சேனல் 3 மந்த்ல மானிட்டைசேஷன். புரிஞ்சுதுங்களா? அந்த ட்ரிக்கு தான் நான் பண்ணேன். வித்தின் 3 மந்த்ல மானிட்டேஷன் கிடைச்சிருச்சு. ஏன்னா பர் டேக்கு ஒரு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருந்தேன். யூடியூபுக்கு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டிப்பா நீங்க பர் டேக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்களா குக்கிங்ல சப் கேரக்டர், அந்த மாதிரி இப்ப வந்து நோ பாயில் நோ ஆயில் இந்த ஸ்வீட்டை, அதாவது அடுப்பு இல்லாம சமைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 வீடியோ ஸ்வீட் வீடியோ, அதாவது இனிப்பு வகைகள்ல நீங்க கண்டிப்பா போட்டீங்கன்னா, நான் இனிப்பு வகைகள் சொல்லல, இப்படி இருக்கு. அதாவது மெயின் கேரக்டர் இருக்கு, மெயின் கேரக்டர்ல சப் கேரக்டர், இந்த மாதிரி ஒரே ஒரு செக்ஷனை மட்டும் எடுத்து நீங்க வீடியோ போடுங்க நான் சொல்ல வரேன். அதே மாதிரிதான் உங்களுடைய கோலம் சேனலும் வாட் எவர், உங்களுடைய பிளாக் சேனலும் வாட் எவர், உங்களுடைய என்டர்டைனர் சேனலும் எதுவா இருந்தாலும் சரி, பெரிய கேரக்டர்னு ஒண்ணு இருக்கும். இப்ப என்டர்டைன்மெண்ட் பார்த்தாலுமே ஒரு பெரிய கேரக்டர், அதுல சப் கேரக்டர்னு பாத்தீங்கன்னா நீங்க கேமிங், சேலஞ்சிங், பிராங்க், வாட் எவர் நிறைய சப் கேரக்டர் இருக்கும். சோ நீங்க அந்த சப் கேரக்டர் ஒரு நீச்சை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து 3 மாசம் கரெக்டான டைமிங்ல நீங்க வீடியோ போடுங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. ஏன்னா நீங்க கரெக்டான நீச்சில ஒரே வேளை நீங்க வீடியோ போட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல இந்த சேனல்ல ஒரே வீடியோ தான் வருது. அதாவது நோ பாயில் நோ ஆயில் ஸ்வீட்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் கிடைக்குது. சோ வந்து நம்ம வீட்டுல செஞ்சு பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வியூஸ் போகும், ஈஸியா மானிட்டேஷன் ஆயிடும். கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இவ்வளவுதாங்க. நீங்க வந்து ஷார்ட்ஸ் போடாதீங்க. நம்மளுடைய சேனல் பாத்தீங்கன்னா பேசிக்கா எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். சைட்ல காமிக்கிறோம் பாருங்க, இது கார்ட்டூன் வீடியோ பிளேலிஸ்ட், இதையும் நீங்க பாருங்க. இது யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு உண்டான பிளேலிஸ்ட், இதையும் நீங்க பாருங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கண்டிப்பா சொல்லுங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல்ல ஒரு கிவ் அவே இருக்கு. சோ நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா, பெஸ்ட் கமெண்ட், அவங்கள நான் ப்ரோமோட் பண்ண போறேன். சோ உங்களுக்கு ப்ரோமோட்னா என்னன்னு தெரியலன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க போயிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.